வணக்கம். என்னோட அடுத்த போரும் சந்தையுமோட எபிசோட். இன்னைக்கு நல்ல நாள் இல்லை மார்க்கெட்டுக்கு. நிஃப்டி வந்து 1.4% விழுந்தது. மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் 1.1 1.2 விழுந்தது. மைக்ரோ கேப்பும் 1.4 விழுந்தது. என்ன காரணம்? எல்லாருக்கும் தெரிஞ்ச காரணம் தான். நேற்றுக்கு ட்ரம்ப் ஈரான் வந்து லெட்டருக்கு பதில் போட்டதில்ல, அது ஒரு ஸ்டூபிட் டெசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாரு. ஸோ ஒரு சால்வ் ஆகிற மாதிரி தெரியல. பிரெண்ட் க்ரூடோட விலை $105 ஏறிட்டு. ஸோ அது எஃப்ஐஐ செல்லிங் வந்து இன்னைக்கு 8500 கோடி வித்தாங்க எஃப்ஐஐ. பட் அது இல்லாம மிஸ்டர் மோடி, பிரைம் மினிஸ்டர் பிரதமர் மோடி வந்து நேற்றுக்கு வந்து கோல்டு வாங்காதீங்க, பெட்ரோல் எல்லாம் பார்த்து செலவீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க, வெளிநாட்டில் டிராவல் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு மாரல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது வந்து மார்க்கெட்டுக்கு பிடிக்கல. ஏன்னா பயந்துட்டாங்க. என்ன அடுத்தது என்ன பண்ண போறாங்க, எப்படி இதுல ஆக்ஷன்ஸ் எடுக்க போறாங்கன்னு மார்க்கெட்டுக்கு ஒரே அன்சர்டன். ஸோ மிஸ்டர் மோடி கொஞ்சம் பாப்புலரா பிரைம் மினிஸ்டர் இருக்கிறதுனால மார்க்கெட்டுக்கு ஒரு பயம். நிஜமாவே போய் கல்யாணத்துக்குள்ள ஜுவல்லரி எல்லாம் குறைச்சிட்டாங்கன்னா அப்போ ஜுவல்லரி சேல்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு ஜுவல்லரி ஸ்டாக்ஸ் எல்லாம் கண்டாம அடிப்பட்டது. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எதுக்காக பண்ணாரு அப்படின்னா, கோவிட் டைம்ல பண்ண மாதிரி அவரு ஒரு கான்பிடன்ஸ் பப்ளிக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்கறப்பல பண்ணியிருக்காரா, இல்ல இது சொல்லிட்டு வழியை கிளியர் பண்றாரா, ஏதாவது டஃபா டெசிஷன் எடுக்கிறதுக்கு அப்படிங்கிற பயம் வந்து மார்க்கெட்டுக்கு. நம்ம வந்து சொல்ல முடியாது அடுத்து நடக்க போறதுன்னு. ஸோ அதனால இன்னைக்கு அந்த ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷனால எல்லாம் ரேட் சென்சிட்டிவ். ஏன்னா இதனால இன்ஃபிளேஷன் ஏறித்து இது ஏறிச்சுன்னா ஆர்பிஐ ரேட் ஹைக் பண்ற நிலைமை வரும்னு சொல்லிட்டு ரியாலிட்டி, கன்சூமர் டூரபிள், பிஎஸ்யூ பேங்க்ஸ்ல இன்னமும் ப்ராஃபிட் புக்கிங். ஏன்னா 1 இயர்ல அதான் பெஸ்ட் பர்ஃபார்மிங் செக்டரா இருந்திருக்கு. பட் கொஞ்ச நாளாவே பாத்தீங்கன்னா டிஐஎஸ் எஸ்பெஷலி அதில் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அதுவும் இன்னைக்கு கண்டினியூ ஆச்சு. ஒன்லி செக்டர் இன்னைக்கு தப்பிச்சது செக்டர் வந்து ஹெல்த் கேர் அண்ட் ஓரளவுக்கு கொஞ்சம் எஃப்எம்சிஜி. மற்றது எல்லாமே இன்னைக்கு ரெட் கலர்ல தான் வந்து வந்தது. ஸோ இந்த அவுட்லுக்னால இப்போ இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எல்லா இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப பயங்கரமா விழுந்து ஆரம்பிச்சது. கேப் டவுன் மாதிரி கிட்டத்தட்ட நடு மிடில் ஆஃப் த மார்க்கெட்ல ஒரு வேல்யூ பேங்க் மாதிரி நிறைய பேர் ஸ்டெப் இன் பண்ணி வாங்கினாங்க. ஆனா எண்ட் ஆஃப் த மார்க்கெட் லாஸ்ட் 1 ஹவர்ல திருப்பி விழுந்தது. அது எனக்கு ஒருவேளை இந்த எஃப்ஐஎஸ் வந்து எண்ட் மார்க்கெட் ஏறினதால திருப்பி ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்களோன்னு ஒரு ஃபீல். ஏன்னா 8000 கோடி வித்திருக்காங்க. அன்னைக்கு கரன்சி கூட பாத்தீங்கன்னா 95 தாண்டிடுச்சு. ஸோ ப்ரெஷர் இருந்திருக்கு ரூபி மேல. ஸோ அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பாத்தீங்கன்னா 800 ஸ்டாக் மேல ஏறிட்டு 2200 ஸ்டாக் இன்னைக்கு விழுந்தது. ஸோ ஒரு ப்ராட் பேஸ்டா ஒரு செல்லிங்கோ ப்ராஃபிட் புக்கிங்கோ எப்படி சொல்றீங்களோ. ஸோ இது இந்த எஃப்ஐஎஸ் பண்ணாங்கிறதுக்கு எனக்கு ஏன் யோசிக்கிறேன்னா, இன்னைக்கு இந்த வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 10% ஏறி 18 வந்துடுது. அண்ட் அது நீங்க எஃப்என்டோ ஆக்ஷன் இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்ல ஷார்ட்ஸ் ஒரு 40,000 ஷார்ட் ஆட் பண்ணிருக்காங்க எஃப்ஐஎஸ். ஸோ கிட்டத்தட்ட 2.25 ஷார்ட் கான்ட்ராக்ட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு. அதே மாதிரி எஃப்என்டோ சைட்ல ஆப்ஷன் சைட்ல பாத்தீங்கன்னா புட் வாங்குறது, அவங்க ப்ரொடெக்ஷன் புட் வாங்குறது, அதையும் வந்து ஒரு 48,000 அதிகமா வாங்கியிருக்காங்க ப்ரொடெக்ஷன். அண்ட் அங்க வந்து கால்ஸ் விற்கிறது, ஆப்ஷன்ஸ்ல கால்ஸ் வித்தாங்க, அது பேரிஷ் ஆட்டிடியூட்ல அங்க 1.5 லட்சம் கான்ட்ராக்ட் இன்னைக்கு ஆட் பண்ணிருக்காங்க. அண்ட் நார்மலா அவங்க இந்த ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ்ல எப்பவுமே கொஞ்ச நாளாவே லாங்கா இருக்காங்க. அதாவது பாசிட்டிவ் அந்த ஃபியூச்சர்ஸ்ல அந்த நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ்ல கவுண்டர் பண்றதுக்காக ஸ்டாக்ஸ் நம்மளா ஒரு ப்ரொடெக்ட் பண்ணி தான் வாங்குவோம். பட் அங்கேயும் இன்னைக்கு லாங்கா அன்வைண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த எல்லா ஆக்ஷன்ஸ் இதுதான் ஒரு கிளியரா எஃப்ஐஎஸ் ஓட பேரிஷ் அவுட்லுக் இன்னமும் இருக்கு. ஸோ நாளைக்கு அடுத்த வாரம் அப்படிதான் கண்டினியூ ஆகும். ஆனா மார்க்கெட் ரொம்ப விழுன்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா இன்னைக்கெல்லாம் எஃப்ஐஎஸ் ரொம்ப விற்கிறவங்களோ அன்னைக்கெல்லாம் டிஐஎஸ் அவங்க பயந்து ஸ்டெப் அப் பண்றாங்க. ஸோ இன்னைக்கும் 8500 கோடி வித்தாங்க தவிர இவங்களும் ஆல்மோஸ்ட் 6000 கோடி வாங்கினாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப இருந்தாலும் 1.5% தான் இன்னைக்கு விழுந்தது. இல்லைன்னா இந்த மாதிரி செல்லிங் எஃப்ஐக்கு மார்க்கெட் இன்னும் நல்லா விழுந்திருக்கும். ஸோ இந்த எஃப்ஐ செல்லிங் இப்படி இருக்கிறதுனால வாலட்டைல தான் இருக்கும் மார்க்கெட். இந்த கவர்மெண்ட் வந்து மிஸ்டர் மோடியோட ஸ்பீச்சுக்கு அப்புறம் இந்த ரியாக்ஷன் பார்த்துட்டு என்ன கிளாரிபிகேஷன் கொடுக்காங்கிறதுக்கு வெயிட் பண்ணும் மார்க்கெட். பட் இவ்வளவு ஷார்ட்ஸ் கவரிங் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல செய்தி வந்தா கூட கொஞ்சம் ஷார்ட் கவரிங் வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் கிடைக்கலாம் மார்க்கெட்டுக்கு. அண்ட் ரொம்ப பயங்கரமா விழுறதுல இருந்து பிஐஎஸ் ப்ரொடெக்ட் வாங்குற நம்பிக்கை இருக்கு எனக்கு. அதனால வாலட்டிலிட்டி இருக்கும், மேலே கீழே பாயிண்ட் இருக்கும் மார்க்கெட். ஸோ நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணவங்களுக்குலாம் இன்னைக்கு ஒரு நல்ல நாள் வாங்குறதுக்கு. மார்க்கெட் இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் பேட்டர் தவிர உங்களுக்கு யூனிட்ஸ் எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா, உங்க ஸ்டாக்ஸ் எல்லாம் கம்மியா கிடைச்சிருக்கும். பட் என்னன்னா இந்த ஏர்னிங் சீசன் பாயிண்ட் இருக்கிறதுனால எந்த ஸ்டாக் எந்த செக்டர் வாங்குறதுங்கிற ஒரு டவுட் இருந்துனே இருக்கும். ஏன்னா நீங்க பாத்தீங்க ஏர்னிங் சீசன் ப்ராடா எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு காரணம் எல்லாரும் எக்ஸ்பெக்டேஷனை கம்மி பண்ணாங்க. பட் அது மீறியும் சில கம்பெனிஸ் நல்லா பண்ணாதனால அந்த செக்டர்ல அடி வாங்கியிருக்கு. நேம்ஸ் எடுத்துக்கல. ஸோ அதனால பாத்தீங்கன்னா நீங்க இந்த வாலட்டிலிட்டி இருந்துட்டே தான் செய்யும். ஸோ நீங்க இந்த நேரத்துல இந்த ஏர்னிங் சீசன் போது
ஒரு ஃபண்ட் மேனேஜர்கிட்ட பணம் கொடுக்கறது பெட்டர். ஒரு டைவர்சிஃபைடா அவரு போய் வாங்குறதுக்கு நீங்க அந்த அளவுக்கு உங்களால ஆராய்ச்சி பண்ணி இதுதான் வாங்கணும் அதுதான் வாங்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இந்த செக்டர் சூஸ் பண்ற நேரமே இல்லை. பட் சூஸ் பண்ணி ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணணும், ஃபண்ட் மேனேஜர் சூஸ் பண்ணட்டும். அதனால பெட்டர். அண்ட் இன்னைக்கு ஆம்ஃபி ஃப்ளோஸ் பார்த்தீங்கன்னா அதே தான். மக்கள் வந்து ஒரு 30,000 கோடி இன்னைக்கும் எஸ்ஐபி மூலமா கொடுத்துருக்காங்க ஃபண்ட் மேனேஜருக்கு போன மாசம் கூட. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி இருக்கு, அது பாயிண்ட் இருக்கு. ஸோ நீங்க வந்து அதே ஸ்ட்ராட்டஜியை கண்டினியூ பண்ணுங்க, எந்த மாற்றமும் தேவையில்லை. இது வந்து நான் மே 16ஆம் தேதி மார்க்கெட்டுக்கு நைட் ரெக்கார்ட் பண்றேன். உங்களுக்கெல்லாம் இது 12ஆம் தேதி காலையில வந்து சேரும்னு நினைக்கிறேன். நன்றி. அடுத்த நாளைக்கு சந்திப்போம்.